வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய லக்னத்து அடிப்படையில் 3ஆம் அதிபதியின் சிறப்பு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு லக்னத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பதிவில் சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் பார்க்கலாம். இந்த 3ஆம் அதிபதியோட நிலை பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் சுபத்தன்மை அடையும் போது நம்மளுக்கு தைரியம் கிடைக்கும். தைரியம், வீரியம், கீர்த்தி ஸ்தானம், புகழடையக்கூடிய ஸ்தானம். நம்ம நீடித்த புகழடைகிறோம்னா 3ஆம் அதிபதி எப்பேற்பட்ட வலுவாக இருக்கிறாருங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் அவர் எங்கிருந்தால் சிறப்பு. தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், போகஸ்தானம். 3ஆம் இடங்கிறது நம்மளுக்கு போகஸ்தானமாக மாறும். நீடித்த தாம்பத்திய சுகம் நம்மளுக்கு இருக்கணும்னா 3ஆம் இடம் சிறப்பாக அமையணும். சகோதரஸ்தானம், நம்மளுக்கு சகோதரர்கள் எப்பேற்பட்ட நம்மளுக்கு பாக்கியத்தை அடைகிறாங்கன்றத இந்த 3ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறது. ஆடை அபகரணங்கள் நம்ம நிறைஞ்சி நம்மளுடைய நகைகள் நம்ம கழுத்தில் அணிகிறதுக்கு காரணம் 3ஆம் இடம்தான். இந்த 3ஆம் இடம் சுபத்தன்மை அடையும் போது, 3ஆம் அதிபதி சுபத்தன்மை அடையும் போது நம்மளுக்கு நீடித்த தாம்பத்திய சுகம், நல்ல தைரிய வீரிய ஸ்தானமாக செயல்படும். முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடைகிறது, புகழ்னால் நம்மளுக்கு வெற்றி அடைகிறது. அதை அந்த அடிப்படையில் நம்மளுக்கு சிறப்பாக அமைதாங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரனாக வருவார். இந்த சுக்கிரனோட புதன் சேரும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த 3ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய லக்னத்திலேயே, சிம்ம லக்னத்திலேயே இருந்து அங்கே புதனும் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். குருவால் பார்க்கப்படணும். 5ஆம் பார்வையாக மேசத்திலிருந்து 5ஆம் பார்வையாக இந்த குரு பார்க்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. நல்ல புகழடைவீங்க. நீடித்த தாம்பத்திய சுகம் இருக்கும். நல்ல சகோதரர்களால் மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. நீடித்த புகழ் உங்களுக்கு ஏற்படுத்தும். லக்னத்திலே இவங்க இருக்கும்போது நல்ல ஒரு அதிகாரத்தில் உங்களை அமர்த்தி அது மூலிமா நீடித்த புகழை ஏற்படுத்தி நல்ல ஒரு போக ஸ்தானம் செயல்படும். நல்ல 7ஆம் இடத்தை பார்க்குறனால நல்ல காதல் மனைவி உங்களுக்கு அமையும். நல்ல காதல் உங்களுக்கு கைகூடும். அது மூலிமா நீடித்த தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்தும். நல்ல தைரிய வீரியமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொட்டதெல்லாம் உங்களுக்கு தாயமாக மாறும். அதே மாதிரி 2ஆம் இடம் இந்த கன்னிமனையில் அமையும் போது, கன்னியில் புதன் அங்கே உச்சமாவார், சுக்கிரன் நீச்சமாவார். நீச்ச பங்க ராஜயோகமாக மாறும். சிறப்பாக உங்களுக்கு செயல்படும். அது நேராக அவங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அந்த மீனமனையை பார்க்கும்போது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, பெக்லிசம், சூதாட்டம், கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரியான வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி அங்கே ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி துலாத்தில், இந்த துலாத்திலிருந்து நேராக உங்களுடைய கர்மஸ்தானம் 10ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு அது பாக்கியஸ்தானமாக மாறும். 9ஆம் இடமாக மாறும். தொலை தூரத்தில் பாக்கியம் அடையக்கூடிய ஆளாக இருப்பீங்க. நல்ல அதிகார பதவி இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதனால் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. நல்ல தகப்பன் மூலியமாக, பூர்வீக சொத்து மூலியமாக பூர்வீக பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலையே ஆட்சி பெறறனால தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாகும். நல்ல காதல் வாழ்க்கையை ஏற்படுத்தும். நல்ல அந்யுன்யமான தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி விருச்சிகத்தில் அது உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடமாக மாறும். நல்ல வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. ஆடம்பரமான வீட்டில் இருப்பீங்க. சொகுசான வாகனத்தில் உங்களுக்கு இருக்கும். ரிஷபத்தை பார்க்குறனால அது உங்களுக்கு 10ஆம் இடம் அமையறனால உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பீங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் இந்த தனுசில் வரும்போது அவங்க நேராக அவங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க. தொட்டதெல்லாம் நல்ல லாபமாக மாறும். மிகப்பெரிய லேண்ட் இருக்கும்.
பூர்வீக லேண்டு மூலிமா நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நல்ல தகப்பன் மூலிமா ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். மனைவி மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக வருவீங்க. நல்ல காதல் வாழ்க்கை ஏற்படுத்தி அது மூலிமா மிகப்பெரிய அந்யுன்யமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். காதலில் வந்து நீங்கள் அடிக்ட் ஆவீங்க. நீடித்த தாம்பத்திய சுகம் உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறப்பாக செயல்படும். கம்யூனிகேஷன் வீடு 11ஆம் இடமாக வரனால நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, இந்த தகவல் தொழில்நுட்பம் மூலிமா மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 6ஆம் இடம் இந்த மகரத்திலிருந்து நேராக 12ஆம் இடத்தை பார்ப்பாங்க. வெளிநாட்டில் வந்து நல்ல வேலையில் அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். நல்ல தொழில் பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொழில் மூலிமா சிறப்பான நீடித்த வருமானத்தை ஏற்படுத்தும். நல்ல கூட்டாளி மூலிமா 6ஆம் இடம்ங்கிறது வந்து நல்ல வேலையை உங்களுக்கு ஏற்படுத்தி அது மூலிமா நீடித்த வருமானத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கும்பத்தில் நேராக கும்பத்திலேருந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பாங்க. 7ஆம் இடத்தை பார்க்குறனால மனைவி மூலிமா நல்ல ஒரு பாக்கியத்தை அடைவீங்க. கூட்டாளி மூலிமா ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, பெகுலேசம், சூதாட்டம் இது மூலிமா மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பீங்க. நல்ல காதல் மனைவி உங்களுக்கு அமைவாங்க. மனைவி மூலிமா கொடிகட்டி பறக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க பிஸ்னஸில். அதே மாதிரி மீனத்தில் இந்த மீனம்ங்கிறது உங்களுக்கு 8ஆம் இடமாக வரும். 8ஆம் இடத்துல உங்கள் வரும்போது ஒரு ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, முதலீடு 8ஆம் இடத்துலேருந்து தனஸ்தானத்தை பார்ப்பாங்க. இது தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு நீடித்த தனவரவு ஏற்படும். அதே மாதிரி மேசத்தில் இவங்க அமையும்போது அது வந்து பாக்கியஸ்தானமாக மாறும். தகப்பன் மூலிமா மிகப்பெரிய செல்வந்தாராகிறது, பாக்கியத்தை அடைகிறது, எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு தொழிலில் நல்ல பாக்கியத்தை அடைவீங்க. ரிஷபமனையாக வர்றனால சுக்கிரன் வந்து அங்கே ஆட்சி அமைவார். புதன் வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார். நல்ல தொழிலதிபராக இருப்பீங்க. அது மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி இந்த மிதுனத்தில் வரும்போது அது லாபஸ்தானமாக மாறும். தொட்டதால் லாபமாக வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அது தகவல் தொழில்நுட்பம் கம்யூனிகேஷனாக வரனால நல்ல கம்ப்யூட்டரில் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. ஒரு யூடியூப் மூலிமா மிகப்பெரிய சேனல் மூலிமா நீங்கள் வந்து ஒரு செல்வந்தராக இருப்பீங்க. கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கடகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு 12ஆம் இடமாக வரும். வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்துவார். நல்ல வெளிநாட்டில் போய் பொன்பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அயன சயன போக சுகஸ்தானம் வந்து உங்களுக்கு செயல்பட்டு நல்ல நீடித்த தாம்பத்திய சுகம் ஏற்படும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.